ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் லிங்கம் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். லிங்கம் வெப் சீரிஸோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது கதிர், திவ்ய பாரதி, போஸ் வெங்கட், ஜாகீர் போன்றோர் நடித்திருக்காங்க. லக்ஷ்மி சரவணகுமார் இதை இயக்கியிருக்காரு. அலாங் வித் தட் இதுக்கு சப்போர்ட்டாக பிரசாந்த் பாண்டியராஜும் இருக்கார். நிவாஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தினேஷ் கே புருஷோத்தமன்ஸ் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. லிங்கம் வெப் சீரிஸோட ஸ்டோரி என்ன? இந்த வெப் சீரிஸ் 8 எபிசோடு இதில் இருக்குது. நாகர்கோயிலில் பிட்வீன் 1987 அண்ட் 1996 முடியக்கூடிய லிங்கம்ங்கிற ஒரு கேங்ஸ்டரை பற்றின ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். யார் இந்த லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த லிங்கம். அவருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆகணுங்கிறது தான் எண்ணமாக இருக்குது. அதே சமயம் அவர் ஒரு கபடி பிளேயர். இவருக்கு ஒரு நெருங்கிய நண்பராக யார் இருக்காங்கன்னா, பிரபுன்னு ரியலில் இருக்கும். இதில் திருங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 தொழில் தான் அந்த நாகர்கோயில் மாவட்டத்திலே ஃபேமஸு. ஒன்று விவசாயம், ஒன்று கடலுக்கு போய் மீன் எடுத்துகிட்டு வர்றது. அப்போது ஊர் பெருசாகும்போது, அதாவது கள்ளச்சாராயம், சாராய வியாபாரம் இங்கெல்லாம் பயங்கரமாக கொடி கட்டி பறக்குது. அதில் ஆல்ரெடி 2 பேர் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சாமி, இன்னொருத்தர் பாண்டியன். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸோட நாயகனான கதிருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அவர் ஒரு கபடி பிளேயருங்கிறனால ஒரு கபடி மேட்ச்க்கு போகிறாங்க. அப்படி கபடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, அதாவது லிங்கம் போகிற எல்லா இடத்துலையும், லிங்கம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கபடி பிளேயருங்கனால எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாரு. அப்போது அது ஒரு மாவட்டத்தில் நடக்குது. அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எப்படியாவது கபடியில் ஜெயிக்கணுங்கும் போது அந்த கபடி மேட்சுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. அதில் ஒரு கொலைங்கிறது நடக்கப்படுது. அதில் ஒரு குற்றவாளியாக லிங்கம்ங்கிறவர் சேர்க்கப்படுறாரு. ஆனால் லிங்கம் அந்த கொலைக்கும் லிங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைனாலுமே போலீஸார் தரப்புலேருந்து அவர் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறாரு. அப்படி பார்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா, இவருக்கு போலீஸ் வேலைங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லாமலே போகுது. அப்படி இருக்க இந்த விசாரணை இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவர் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 2 பேரோட சாராய சாம்ராஜ்யத்தில் ஒருத்தருக்கு அதாவது பின்புலமாக இவர் போகிறாரு. அப்படி போகக்குள்ள ஒரு போலீஸ்காரனாக ஆகணுங்கிறவன் ஒரு கேங்ஸ்டராக டேர்ன் ஆகிறான். சாராய சாம்ராஜ்யத்துக்கே, அதாவது இவன் பணிபுரியக்கூடிய ஆளுக்கு போட்டியாக இருக்கிறவனையே தூக்கிட்டு அந்த சாராய சாம்ராஜ்யத்தை ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு லிங்கம்ங்கிறவன் வளர்றான். அதே சமயம் இவருக்கு கூட இருந்த நண்பரான திருவுக்குமே பார்த்திங்கன்னா இவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது பிடிக்காமல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவன் ஒரு கேங்ஸ்டராக வரும்போது அது போலீஸுக்குமே ஒரு ப்ராப்ளம் தான். அப்படி இருக்க இதில் எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிர் நண்பன் எதிரியாக மாறுறான். சாராய சாம்ராஜ்யத்துக்கே இவன் ஒரு பெரிய கேங்ஸ்டராக வரும்போது அதை சுற்றி இருக்கிற எதிரிகளையும் சம்பாதிக்கிறான். போலீஸும் ஒரு பக்கம் இவங்களால் நடக்கிற க்ரைம்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது, இவங்களை காலி பண்ணணும், அந்த இன்டென்ஷனில் அவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்க இந்த லிங்கத்தோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சு, இதை சீசன் 1ல் கம்ப்ளீட்டாக சொல்லலை. இன்னும் ஸ்டோரி முடியல. காரணம் என்னன்னா, இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். இதில் ஒரு போர்ஷன் ஆஃப் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இதோட சீசன் 2 எல்லாத்துலேயுமே லிங்கத்தோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சுங்கிறத முழுசாக காட்டுவாங்க. இப்போது இந்த வெப் சீரிஸோட ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் அந்த கேரக்டரை ஆப்டா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜாகிர், ஆர்யாவோட தம்பி, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. திவ்ய பாரதி, போஸ் வெங்கட், காளி வெங்கட், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா தான். அவங்க கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டராக வர்றான், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லையாக இருக்கலாம், அதே மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ், இந்த எல்லா விஷயத்துலையும் இந்த வெப் சீரிஸுக்கு கணக்கச்சிதமாக பொருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சினிமோட்டோகிராஃபி. அதாவது இந்த ஸ்டோரி நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1987லேருந்து 1996க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நல்ல நீட்டாக தான் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பீரியடில் எப்படி எப்படி வீடுகள் இருக்கும், ஸோ அதெல்லாமே கரெக்டாக தான் கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வெப் சீரிஸுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அருமையாகவே எலிவேட் பண்ணுது, சீன்ஸை எலிவேட் பண்ணுது. அந்த ஒரு கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆகும்போது அவனுக்கான அந்த மாஸ் மியூசிக்கு, 2 கேங்ஸ்டர்ஸ் மோதும் போதும் சரி, அவனுடைய எமோஷன்ஸையும் சரி, அதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு
எந்த மாரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வேணுமோ, அத நீட்டா தான் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்ட தழுவி எடுக்கப்பட்டதுனால, அதாவது இதில வந்து நெறைய ஃபிக்ஷனல் விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எப்பயுமே ரியல் இன்சிடென்ட் அப்படிங்கும்போது, அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் அதோட இன்ஃபர்மேஷன் தெரியும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரிய எவ்வளோ தூரம் கிரிப்பிங்கா திரைக்கதையில கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ்ல வந்து கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாமே இந்த லிங்கம்ங்கிற வெப் சீரிஸுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இதில வேற என்னெல்லாம் செஞ்சிருந்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிதாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். அதனாலேயே நமக்கு ப்ரெடிக்டபிள் விஷயங்கள் நெறைய இருக்கு. இன்னொன்னு வந்து, இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட தழுவி எடுக்கப்பட்டதுனால, நெறைய பேத்துக்கு வந்து கதைங்கிறது தெரியும். அதே சமயம் வந்து அதை எவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து என்கேஜ்டா குடுக்குறாருங்கிறது அந்த டைரக்டரோட கையில இருக்கு. இதில என்ன அப்படின்னா, இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த வெப் சீரிஸுக்கு எவ்வளோ தூரம் வந்து பெருசாக கனெக்ட் குடுத்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, ஒரு கேங்ஸ்டர்ங்கிற கதையா தான் இத வந்து பார்க்கும்போது, அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து தொய்வா இருக்கு. இல்ல இந்த வெப் சீரிஸுக்கு வந்து பெரிய பலமாக இருக்கான்னா, நிச்சயம் இல்ல. இதெல்லாம் தாண்டி லிங்கம்ங்கிற வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் பகுதியில 1987லேருந்து 96 வரைக்கும் லிங்கம்ங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து சாராய வியாபாரம், அந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வளர்றான். அவனோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பைரிங் போலீஸ் ஆஃபிசர் ஆவணுங்கிற ஒரு லட்சியம் கொண்டவரு, கபடி பிளேயர். அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கபடி மேட்சுக்கு போறாரு. சூழ்நிலையால வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் அந்த கொலைக்கு வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுகிறாரு. இதுக்கான விசாரணை எல்லாமே அவரோட வாழ்க்கைய போலீஸ் ஆகணும்னு நெனச்சவர் வந்து ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு. அப்படி இருக்க அவருடைய பகை, அவர் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, அதுக்கான ரிட்டாலியேஷன் இது எல்லாத்தையுமே ஒரு வெப் சீரியஸா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா சொல்லல. ஒரு இதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீசன் 2ல தான் வந்து இன்னும் லிங்கத்தோட நெறைய ஸ்டோரீஸ் வெளிய வரும்னு நெனைக்கிறேன். சென்சார் சர்டிஃபிகேஷன்ங்கும்போது வெப் சீரிஸுக்கு சென்சார் சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஆனா இதில வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, வன்முறை காட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாரி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் நெறைய கெட்ட வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. அடுத்து ஒரு சினிமா விமர்சனத்திலயோ, வெப் சீரிஸ் விமர்சனத்திலயோ உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.